ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இது மேக்ஸிம் ராணிஸ் டெக்னிக்கல் ட்ரைனிங் சென்டர், சென்னை போரூர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மொபைல் ஃபோன் சிப் லெவல் ட்ரைனிங்கில் ஒரு சின்ன ட்ரபிள் ஷூட்டிங் பார்க்க போகிறோம். இப்போ பொதுவாக வந்து மொபைல் ஃபோனில் நம்ம அட்டன் பண்ணுற ஃபால்ட்டுகளை ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஹார்ட்வேர், இன்னொன்று சிப் லெவல். இப்போ ஹார்ட்வேருங்கிறது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக செல்ஃபோன் ஆன் ஆகலை அப்படின்னா பேட்டரியை மாற்றுவோம். பேட்டரி செக் பண்ணிவிட்டு பேட்டரி மாற்றிடுவோம். இப்போ பேட்டரி மாற்றின பிறகும் செட்டு வந்து ஆன் ஆகலை அப்படின்னா இது வந்து உங்களுக்கு போர்டில் கம்ப்ளைண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது, அல்லது சிசிலேயோ இல்லை போர்டுலேயோ வாய்ப்பு இருக்கும். இப்போ போர்டில் வந்து ஃபால்ட்டுனா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு எஸ்எம்டி எலக்ட்ரானிக்ஸ் வந்து நீங்கள் முறையாக கற்றுக்கணும். இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா மதர் போர்டில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு சிப் லெவல் பண்ண முடியும். அதில் ரீபாலிங் ப்ராசஸ்ஸு, எஸ்எம்டி காம்பவுண்ட் ஷார்ட் பார்க்குறது, எஸ்எம்டி ரெசிஸ்டர், எஸ்எம்டி டயோடு, எஸ்எம்டி கெப்பாசிட்டர்ஸு, இதெல்லாம் வந்து ஷார்ட் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் மாற்ற முடியும். ஐசிகள்லாம் ரீபால் பண்ண முடியும். ஐசிகளில் என்னென்ன டைப் ஆஃப் ஐசிஸ் இருக்குன்னு அடுத்த வீடியோவில் போடுவோம். இதில் வந்து ட்ரபிள் ஷூட்டிங்கில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ மதர் போர்டில் ஃபால்ட்டுனா செட்டு டெட் ஆகிடுது. என்ன மாதிரி இப்போ டிசி பவர் சப்ளையில் வச்சு நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ணுவாங்க. ஆம்பர் இன்க்ரீஸ் ஆகிறது, இல்லை ஷார்ட் கில்லிங் பார்க்குறதுன்னு நிறைய மெத்தட் இருக்கும். இப்போது சில நேரங்களில் வந்து இந்த ஹாஃப் ஷாட்டு ஃபுல் ஷாட்னு சொல்கிறது உண்டு. அது என்ன ஆஃப் ஷாட்டு ஃபுல் ஷாட்டுனா, மொபைல் ஃபோன் வந்து எதில் ஒர்க் ஆகுதுன்னா ஒரு பேட்ரி மூலமாக அது ஒர்க் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பேட்டரியை வந்து உங்களுக்கு தெரியும் 4.2 வோல்ட்டு. நீங்கள் பிகினர்ஸாக இருந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கோங்க, 4.2 வோல்ட்டு மேக்ஸிமம். மினிமம் வோல்டேஜ் வந்து 3.8ன்னு ஒரு பேட்டரியில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பேட்ரி சம்டைம் சில செல்ஃபோன் பேட்டரி வந்து ட்ரை ஆகிடும் சீக்கிரம், செட்டும் ஆன் ஆகாது. பேட்ரி மாற்றினாலும் ப்ராப்ளம் இருக்குது, பேட்ரி மாற்றினாலும் சார்ஜ் ஆகலை, ஆன் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் என்ன மாதிரி நம்ம சொல்யூஷன் பண்ணணும் அப்படின்னா, மொபைல் ஃபோன் வந்து ஃபுல் ஷாட்டாக இருக்குது அல்லது ஆஃப் ஷாட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபுல் ஷாட்டுனா என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் மொபைல் ஃபோன் போர்டை நீங்கள் வந்து ஃபுல்லாக டிஸ்மால் பண்ணி எடுத்துடணும். இது மாதிரி இப்போ மொபைல் ஃபோன் போர்டு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்ரி கனெக்ட் பண்ணுற டெர்மினல் இதான் பேட்டரியோட பிடிபி கனெக்டருப்பாங்க. இதில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த பக்கம் லெஃப்ட் சைடு உள்ளது ப்ளஸ்ஸு, ஜூம் பண்ணுறேன், ரைட் சைடு உள்ளது மைனஸ் வரும். இது வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட்டு நான் ரிமூவபிள் பேட்டரின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் வருது. சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட ஐடி அண்ட் பேட்டரியோட டெம்பரேச்சர் பின்னு சென்டரில் இருக்கும். இந்த பேட்ரி ஐடி டெம்பரேச்சர் பண்ணலாம் ப்ராசஸரில், அதாவது அப்ளிகேஷன் ப்ராசஸரில் கனெக்ட் ஆகிருக்கும். தவிர ப்ளஸ்ஸு மைனஸுங்கிறது பேட்ரி சார்ஜேஜில் கனெக்ட் ஆகிருக்கும். இதில் வந்து இது தவிர வந்து பிஎம்ஐசிலையும் கனெக்ட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ என்ன ஃபால்ட்டுனா, இப்போ மொபைல் வந்து ஃபுல் ஷாட்டாக இருக்குது, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அது என்ன ஃபுல் ஷாட்னு சொல்கிறாங்க, எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா, எப்படின்னா இப்போ வந்து நான் வந்து இந்த மொபைல் ஃபஸ்ட்டு வந்து மல்டிமீட்டரில் இந்த கண்டினியூட்டி மோடு சூஸ் பண்ணிக்கிறேன். இது கண்டினியூட்டி மோடு. இப்போ பிகினர்ஸாக இருந்தால் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி சிம்பிள் போட்டது கண்டினியூட்டி மோடில் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ரெட்டு பிளாக் இருக்கு இல்லையா, இப்படி டச் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பீப் சவுண்ட் வரும். மீட்டரில் வந்து 3 0 காட்டும், 3 0 காட்டுவது 0 ஓம்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த போர்டு நான் செக் பண்ணுறேன். எப்படின்னா, இப்போ இந்த மீட்டரோட டிஸ்பிளே மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, மீட்டரோட டிஸ்பிளே மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணியிருக்கேன், அந்த வைக்கிறேன், இப்படி வச்சுருக்கேன். இப்போது மல்டிமீட்டரோட ரெட் ப்ராப் இருக்கு இல்லையா, அந்த ரெட் ப்ராப்பை வந்து நீங்கள் கிரவுண்டில் பண்ணிக்கணும். அது என்ன கிரவுண்டுன்னா என்ன, நெகட்டிவ்வாங்க. நெகட்டிவ் வந்து காமன் மதர் போர்டில் இந்த மாதிரி கோல்டு கோட்டிங் போட்டுருக்காங்கல்ல, கோல்டு கோட்டிங் ஸ்க்ரூ போடுற இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கு இல்லையா இது, அப்புறம் அந்த மெட்டல் கனெக்டர், இந்த மாதிரி மெட்டல் ஃப்ரேம் இந்த இது இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கிரவுண்டாக இருக்கும். இதில் ஒரு டச் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் வச்சிங்கன்னா பீப்சன் வரும், புரியுதா? இது காமன் சொல்லுவாங்க. அதாவது போர்டில் வந்து கிரவுண்டு கனெக்ஷன் காமனாக இருக்கும். அதாவது கெப்பாசிட்டர்ஸு, டயோடு, சீன டயோடு, ஒரு ஐசி கிரவுண்ட்ஸு, பேட்டரியோட கிரவுண்டு, இதெல்லாம் வந்து ஒரே காமனாக இருக்கும். பாசிட்டிவ் மட்டும் தனித்தனியாக இருக்கும். பாசிட்டிவ் வந்து வோல்டேஜ் இருக்கும். இப்போ ஒவ்வொன்றுக்கும் வோல்டேஜ் மாறும். இப்போ விபஸ்னால் சார்ஜர் வோல்டேஜ் வந்து 5 வோல்டேஜ் வரும். இப்போ பாசிட்டிவ் வோல்ட் மட்டும் மாறிட்டே இருக்கும். விபிஹெச் அப்படின்னா ஃபோன் வோல்டேஜ், அது வந்து 4.2 இல்லை 3.8 அது மாதிரி மாறும். இது மாதிரி வந்து ஒவ்வொரு வோல்ட்டும் மாறிட்டே இருக்கும். இப்போ இந்த கிரவுண்டுங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த பேட்டரியோட மைனஸில் வச்சிங்கன்னா, இது கிரவுண்டில் வச்சுருக்கேன். பேட்டரி மைனஸ் வச்சோம்னா உங்களுக்கு கிரவுண்டு வரும். இப்போ கிரவுண்டுக்கும் பஸர் வரும்.
இது வந்து ஒரு சாதாரண விஷயம். இப்போ கிரவுண்டு வர்றது வந்து இயல்பு, நேச்சுரலாக இருக்கிறது. ஓகே, கிரவுண்டுக்கும் இந்த ப்ளஸுக்கு வச்சிங்கன்னா ஸோ வந்து ரீடிங் காட்டணும். ரீடிங் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 600 வரையும், அதாவது அப் டு 600 வரையும் காட்ட வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் நல்ல ஒர்க்கிங் மோடில் பார்த்தீங்கன்னா 450, 550 இது மாதிரி காட்டும். இப்போ இந்த மாதிரி இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவாக தான் கையில் வச்சுக்கணும், பாசிட்டிவ் வந்து கிரவுண்ட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் இது நெகட்டிவ் தானே சார் நீங்கள் கிரவுண்டு, பிளாக்கு தானே கிரவுண்டு, நீங்கள் வந்து ரெட்டை வந்து கிரவுண்டில் வச்சுருக்கீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அப்போ என்னென்னா இந்த சர்க்யூட்டில் வந்து இன்டர்னல் சர்க்யூட்டில் வந்து டயோடெல்லாம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. டயோடு வந்து ரிவர்ஸாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது தவிர வந்து டிரான்சிஸ்டர்ஸ்லாம் இருக்கும், மாஸ்ஃபெட் டிரான்சிஸ்டர்ஸ்லாம் ஐசி உள்ளே இருக்கும். அது எலக்ட்ரானிக்ஸ் கிளாஸில் அடுத்த ஒரு கிளாஸில் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதாவது டிரான்சிஸ்டர் மாஸ்ஃபெட் டிரான்சிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா என் டைப் டிரான்சிஸ்டர்லாம் பவர் ஐசிக்குள்ளே இன்பில் பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்ம வந்து செக் பண்ணும்போது ரிவர்சிபிளாக செக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. சீனா டயோடெலாம் ரிவர்சிபிளாக செக் பண்ணணும். அதனால் வந்து நெகட்டிவை தான் கையில் அடிச்சுக்கிட்டு ரெட்டை வந்து இந்த மாதிரி கிரவுண்டில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கணும். ரைட்டா? இப்போ இந்த பின்னில் வந்து வைக்கிறேன். பாசிட்டிவில் வந்து ரீடிங் காட்டுதா, இது வந்து 380ன்னு காட்டுது. இப்போ அடுத்து வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போ திருப்பி அந்த ப்ரோபை நான் மாற்றி வச்சிட்டோம்னா பிளாக்கை வந்து கிரவுண்ட் பண்ணிவிட்டு ரெட்டை வந்து இதில் வச்சு வந்து பாசிட்டிவ் வச்சிங்கன்னா மீட்டரில் எதுவுமே காட்டாது. மீட்டரில் ஒன்றுன்னு காட்டுதுன்னா இந்த மாதிரி காட்டுதுன்னா ஸோ வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் அல்லது ஓப்பன் சர்க்யூட்டில் இருக்குன்னு அர்த்தம். இப்படி இருந்துச்சுன்னா போர்டில் வந்து ஃபுல் ஷார்ட்டு இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதாவது ஃபுல் ஷார்ட்டு இல்லை, இந்த போர்டு நல்லா இருக்குது. இந்த போர்டில் வந்து ஃபுல் ஷார்ட்னால் பெரும்பாலும் பிபிஎஸ் லைனு, பேட்டரி ஐசி அல்லது இப்போ பவர் ஐசிஸ்லாம் ஷார்ட் இருக்கும். ஸோ அந்த பவர் ஐசி சொல்கிறீங்க, பேட்டரி ஐஸும் சொல்கிறீங்க, அதெல்லாம் என்ன அப்படின்னா அது வந்து அடுத்த கிளாஸ் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து போர்டில் என்னென்ன ஐசிசி இருக்குதுன்னு அப்படி சொல்கிறவங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் வந்து பிபிஎஸ்சில் ஷார்ட்டு கிடையாது, ஃபுல் ஷார்ட்டு கிடையாது. ஸோ ரெண்டு பக்கமாக வேல்யூ காட்டிச்சுன்னா அது ஆஃப் ஷார்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஷார்ட்டான போர்டு நான் காட்டுறேன். இது நார்மல் பேட்டரி உள்ள ஒரு போர்டு. இது நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போ மல்டிமீட்டர் ரெட் ட்ராப் இருக்கு இல்லையா, நான் வந்து ரெட்டை வந்து கிரவுண்ட் பண்ணிட்டேன். கிரவுண்டில் இந்த மாதிரி கோல்டு கோட்டிங் போட்டேன்னா கிரவுண்டு இல்லையா வச்சுட்டு அந்த பேட்டரியோட இந்த பக்கம் பாசிட்டிவ் வருது, இந்த பக்கம் நெகட்டிவ் வருது. இந்த பக்கம் பாசிட்டிவ், இந்த பக்கம் நெகட்டிவ் வருது. நெகட்டிவ் வச்சோம்னா உங்களுக்கு வந்து பீப்ஸ் ஒன்று வருது. இது நேச்சுரல். ஓகே, இப்போ நான் இந்த நடுவில் உள்ளது ஸ்டேட்டஸ் பின்னு. இந்த ஃபஸ்ட்டு பின்னை வந்து பாசிட்டிவ் இல்லையா, அதில் வைக்கிறேன். நீங்கள் கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீட்டரில் வந்து 3 0 காட்டுது, 0 ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு, பீப்ஸ் ஒன்று வருது இல்லையா. அப்போ வந்து ஷார்ட்டாக இருக்குது. அப்போ வந்து பேட்டரியோட பாசிட்டிவில் ஆக்சுவலாக ரீடிங்கில் காட்டணும். மேக்ஸிமம் ரீடிங் வந்து ஒரு 500லேருந்து 600 வரைக்கும் காட்டணும் இல்லையா. ஆனால் இங்கே வந்து ஷார்ட் காட்டுது. இப்போ இதை பாருங்கள், நெகட்டிவ்லேயும் காட்டுது, பாசிட்டிவ்லேயும் பீப் வருது. அப்போ இதுதான் வந்து ஃபுல் ஷார்ட்டாக இருக்குது போர்டு. இந்த மாதிரி போர்டுலாம் வந்து செட்டு ஃபுல் டெட் ஆகிடும். உங்கள் மொபைல் சுத்தமாக ஆஃப் ஆகிடும். இப்போ சுவிட்ச் ஆஃப் ஆகி இருக்குதுன்னா நீங்கள் சார்ஜ் போட்டால் சார்ஜ் இண்டிகேட் ஆகாது. நீங்கள் வந்து சார்ஜரை மாற்றி பார்ப்பீங்க, பேட்டரியை செக் பண்ணுவீங்க. பேட்டரி புதுசு போட்டிங்கன்னா உடனே வந்து ட்ரை ஆகிடும். ஏன்னா ஃபுல் ஷார்ட்டான போர்டில் நீங்கள் ஒரு புது பேட்டரியை போட்டிங்கன்னா என்ன ஆகிடும், உடனே ட்ரை ஆகிடும். ஓகே, சார்ஜும் ஆகாது, ஆன் ஆகாது. நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும், என்ன ஃபால்ட்டு இருக்கலாம் சுவிட்சில். ஆனால் ஒரு வேளை சுவிட்சில் ஃபால்ட் இருக்குமோ, இல்லை ஒரு வேளை வந்து சார்ஜ் போர்டில் ஃபால்ட் இருக்குமோ, இல்லை நினச்சிட்டே இருப்போம். கடைசியில் பார்த்தா இது வந்து போர்டில் ஷார்ட் இருக்கும். இப்போ இது மாதிரி 2 பேட்டரியோட டெர்மினலில் பாசிட்டிவ்லேயும் நெகட்டிவ்லேயும் வந்து இந்த கன்டினியூட்டி வருது அப்படின்னா இது என்ன சார், இதுதான் வந்து ஃபுல் ஷார்ட்டு. இது எப்படி சார் சரி பண்ணலாம் அப்படின்னா என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா பெரும்பாலும் வந்து போர்டில் இருக்கிற எஸ்எம்டி டயோடு அல்லது எஸ்எம்டி கெப்பாசிட்டர்ஸ், இந்த கெப்பாசிட்டர்ஸாக அதிகமாக வந்து இந்த போர்டில் இருக்கும் சார். அதாவது பிஎம்ஐசிங்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஐசி பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஐசி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பெருசாக இருக்குது வந்து இஎம்எம்சி மெமரி ஸ்டோரேஜ், பக்கத்தில் இருக்குது சிபியூ ப்ராசஸரு. இந்த பக்கத்தில் வந்து ஒன்று இருக்கும் வந்து இது வந்து பவர் மேனேஜ்மெண்ட் ஐசிமாங்க, அதாவது வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஐசி பக்கருடன் இருக்கும். இந்த ஐசி பற்றி நான் அடுத்த கிளாஸ் நான் ஃபுல் டீட்டெயிலாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போடுறேன். இது எப்படி வேலை செய்யுது, இது எப்படி செக் பண்ணணும். இப்போ வந்து இந்த ஐசி இது ஷார்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா இது பக்கத்தில் இருக்கிற எஸ்எம்டி சின்ன காம்பவுண்ட் இருக்கு இல்லையா, எஸ்எம்டி காம்பவுண்டில் வீடியோலாம் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. இந்த காம்பவுண்டுகள் ஏதாவது ஷார்ட் இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து இந்த போர்டில் வந்து இந்த ஐசி தான் ஷார்ட் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஷார்ட் கில்லிங் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் வேக்ஸ் தடவி ஸோ ஐசி டிசி பவர் சப்ளை மூலம் ஆம்பியர் கொடுத்து ஷார்ட் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். தவிர இந்த ஐசி தான் மோஸ்ட்லி போயிருக்கும் நம்ம வச்சுக்கிட்டோம்னா இந்த ஐசியை வந்து நம்ம போர்டில் எடுத்துடணும்.
நான் என்ன பண்ணுறேன், எனக்கு சந்தேகங்கள் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஐசி வந்து பவர் ஐசி, பிஎம்ஐசி, இதை நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு நான் செக் பண்ணுறேன். ஓகே, நான் கொஞ்சம் பேஸ்ட் அடிக்கிறேன். தருவிட்டு நான் வந்து ப்ளோயர் செட் பண்ணிட்டேன். இந்த ப்ளோயர் இப்போ ஆன் பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த ஐசி நான் எடுக்க போகிறேன். நான் உங்களுக்கு வந்து இப்போ இந்த ஐசி தான் ஃபால்ட்டா அப்படின்னு நான் கண்டதான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து ப்ளோயரில் ஹீட் பண்ணி நான் எடுக்கிறப்ப இப்போ இந்த ஐசியை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த ஐசி மேலே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு, நான் ரிமூவ் பண்ணிட்டேன் ஐசியை. இப்போ இந்த பிஎம்ஐசி ஷார்ட் ஆகிருக்கு, அதனால் நான் எடுத்திருக்கேன். எப்படி கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுன்னா, இப்போ நான் இதை எடுத்துகிட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, திரும்பி மல்டிமீட்டரில் இந்த ஷார்ட் இருக்கான்னு நான் பார்க்குறேன். அந்த பேட்டரி டெர்மினலில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், மல்டிமீட்டர் ரெட் ப்ராப்பை கிரவுண்டில் வச்சுருக்கோம். கிரவுண்டில் வச்சுட்டு திரும்பி வந்து இப்போ இது பாசிட்டிவில் நான் டெஸ்ட் பண்ணுறேன். இப்போ மீட்ரு கவனிங்க. இப்போ மீட்டர் பார்த்திங்கன்னா என்ன காட்டுது, மீட்டரில் வந்து ரீடிங் காட்டுது. ஓகே, இப்போ நெகட்டிவ் வச்சுன்னா பஸ்ஸர் வருது, நெகட்டிவில் பஸ்ஸர் வருது, பாசிட்டிவில் பஸ்ஸர் வரல. எப்போ இந்த பஸ்ஸர் வந்து இப்போ வரல, இப்போ வந்து 351 ரெசிஸ்டன்ஸ் காட்டுது. ஸோ நான் வந்து இந்த ஐசியை எடுத்துகிட்ட பிறகு ரிலீஸ் ஆன பிறகு ஷார்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இல்லையா. இப்போ பிஎம்ஐசி தானே ஷார்ட்டு. இப்படி தான் வந்து ஐசியை டெஸ்ட் பண்ணணும், வேறு வழி. இதுதான் வந்து பெஸ்ட்டு வே. டிசி பவர் சப்ளை மூலமாக வேக்ஸு ஃபிக்ஸ் பண்ணி வேக்ஸ் எல்லாம் வந்து அப்ளை பண்ணி ஐசி ஹீட்டிங் ஆகுதா, ஆம்பியர் இன்க்ரீஸ் ஆகுதா, அதுவும் ஒரு ப்ராக்டிக்கல் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். மறுபடியும் சில அப்டேட்டட் வீடியோலாம் அப்பப்போ அப்லோட் பண்ணுவோம், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லெவல் 1 நீங்கள் கற்றுக்கணும். லெவல் 1 நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் லெவல் 2 எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ஒரு செல்ஃபோன் ஷாப் வைக்கணும், ஒரு செல்ஃபோனில் ஃபால்ட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் அட்டன் பண்ணணும், நல்ல ஒரு செல்ஃபோனு ஒரு டெக்னீஷியன் ஆகணும்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜ் கோர்ஸாக நீங்கள் ஒரு டைரக்ட் கோர்ஸாக நீங்கள் படிக்கும்போது தான் ஒரு ஐடியா, ஒரு நல்ல வந்து உங்களுக்கு ஒரு நாலேஜ் ஏற்படும். ஓகே, வீடியோவெலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும். பட் வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது டைரெக்டாக ஒரு ப்ராக்டிக்கல் கிளாஸை ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ட்ரைனிங் உங்களுக்கு சர்வீஸு ஃபுல்ஃபில்லாக இருக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வரும். வீடியோவில் பார்க்குற விஷயங்கள்லாம் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஆர்வத்தை தோன்றுறது, ப்ளஸ் வந்து ஒரு ரிவ்யூ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஒரு இது மாதிரி ஒரு டபுள் ஸ்க்ரீன் டிப்ஸு அப்பப்போ உங்களுக்கு ரிமைண்ட் ஆகும். இப்போ இது வந்து ஒரு பகுதி, இந்த டபுள் ஷூட்டிங் டிப்ஸுங்கிறது இந்த சிப்பில் உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஒரு பார்ட் ஆஃப் ஒரு டெஸ்டிங் தான், ஒரு பகுதி. நிறைய சாப்டர் இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு டைரக்ட் கிளாஸாக படிக்கும்போது நிறைய அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் உங்களுக்கு, ரைட்டா. தவிர இது வந்து நிறைய மாதிரி டிப்ஸஸ்லாம் அடிக்கடி போடுவோம், நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த சில பேர் வந்து ரீபால் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. ரீபால்னா என்ன அப்படின்னா ஐசியை வந்து பால்ஸஸ் எல்லாம் சரி பண்ணுறது தான் ரீபாலிங். இப்போ வந்து ஷார்ட்டான ஐசியை பொறுத்தவரை ரீபால் பண்ண முடியாது. இது வந்து ரீபால் பண்ணக்கூடாது. ஐசியை மாற்றுறதா சரியான சொல்யூஷனாக இருக்கும். நியூ சிப்பு மாற்றுறதா சொல்யூஷனாக இருக்கும். இப்போது பிஎம்ஐசி வந்து அவுட்புட் வரல, அது ஃபுல் ஷாட் எதுவுமே இல்லை, செட்டு வந்து ஆன் ஆகலை, அந்த மாதிரி கண்டிஷனில் மட்டும்தான் நீங்கள் வந்து பிஎம்ஐசியை ரீபால் பண்ண முடியும். அதாவது உங்களுக்கு ஃபுல் ஷாட் இல்லை, ஆனால் ஆன் ஆகலை, செட் ஆன் ஆகலை. இப்போ ஃபுல் ஷாட் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், பேட்டரி டெர்மினலில் வச்சு பார்க்குறோம். ஃபுல் ஷாட்னா பேட்டரி டெர்மினல் பாசிட்டிவ்லையும் நெகட்டிவ்லையும் பஸ்ஸர் அடிக்குதுன்னா அது ஃபுல் ஷாட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம், ரைட்டுங்களா. இப்போ வந்து இந்த ஃபுல் ஷாட்டுங்கிறது நிறைய மொபைலில் அதிகமாக ஏற்படுறது காரணம் என்னென்னா, நம்ம வந்து மொபைல் சார்ஜ் பண்ணும்போது பேட்டரியை நைட்டில் வந்து மறந்துடுவோம்.
சார்ஜ் போட்டுட்டு தூங்கிடுவோம். காலைல எழுந்திரிச்சு பார்த்தோம்னா ஃபுல் டைம் சார்ஜில் இருக்கும். சார்ஜ் ஃபுல்லாச்சுன்னா கட் ஆஃப் ஆகிடும். ஆனால் இருந்தாலும் சம்டைம் வந்து நம்ம மொபைல் சார்ஜரை வந்து ஏசி ப்ளக் பாயிண்டில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறதுனால சம்டைம் ஏதாவது வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன், அதாவது ரேடியேஷன் ஏற்பட்டுச்சுனாலோ, மழை நேரங்களில் ஏதோ எர்த்திங் சரியில்லை அப்படின்னா கூட அடாப்டரில் வந்து ஃபால்ட் ஏற்பட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுல் ஷார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பெரும்பாலும் நைட்டில் சார்ஜ் போடும்போது சார்ஜ் ஆன பிறகு ஃபுல்லான பிறகு மொபைல் ஆஃப் பண்ணிடணும். அதாவது ஃபுல் டைம் இருந்துச்சு, நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் மோடில் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஓகே, நிறைய இது மாதிரி ப்ராக்டிக்கல் விஷயங்கள்லாம் நிறைய ட்ரபிள் ஷூட்டிங்ஸ்லாம் அடுத்தடுத்த கிளாஸில் நீங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.